ஹை வியூவர்ஸ், தைப்பட்டத்தில் வந்து நம்ம எந்த விதை போட்டாலும் சூப்பராக முளைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க மிளகாயில் வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய் ரெண்டுமே வந்து தனித்தனியாக போட்டு எந்த அளவுக்கு வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மை ட்ரீம் கார்டன், நியூ கார்டன் இருக்குது இல்லையா? ஸோ அதில் தான் வந்து நான் போட போகிறேங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து க்ரோ பேக்கில் போடலாம், இல்லை பாட்டில் கூட போட்டு நல்லா சூப்பராக வந்து நாற்று வளர்த்துட்டு அதுக்கப்புறமா பிடுங்கி நம்ம வந்து தரையிலையோ இல்லை திருப்பி இன்னொரு பாட்லேயோ வந்து நடுறது நல்லது. ஸோ அப்படி நட்டால் தான் நல்லா வந்து சூப்பராக முளைஞ்சி நல்லா வரும், துளுத்து காய்களும் வந்து அதிகமாக பிடிக்கும் மிளகாய். ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு 2 செடி இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து கார்டன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு பார்க்கலாம், எந்த அளவுக்கு வருது க்ரோத்திங் அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் போட்டிருக்கேன். மண் நல்லா லூஸாக கிளறி விட்டுட்டு, ஸோ ஆல்ரெடி திராட்சை கொடி நட்டு இருந்தேன். ஸோ அது பக்கத்தில் தான் போட்டிருக்கேன். நாற்று தானே விட போகிறோம், அதுக்கப்புறம் பிடிங்கி வேறு இடத்துல வந்து மாற்றி நட போகிறோம். ஸோ அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிடி நேச்சருக்கு எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி அபிஸ் ஃபார்முக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 விதைகளையுமே வந்து நல்லா வந்து போட்டுட்டு மேலே மண்ணல் போட்டு தூவி விட்டுட்டேன். ஸோ அந்த விதைகள் வந்து மேலே தெரியாத மாதிரி. அதே மாதிரி லைட்டாக தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் பண்ணணும், ரொம்ப ஊற்றி விடக்கூடாது, விதைகள் மேலே வந்துடும். அதே மாதிரி மணல் வந்து நல்லா ஈரப்பதமாக இருந்தால் அடுத்த நாள் வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த செடி எப்படியேப்பட்ட மண்ணாக இருந்தாலும் வந்துடும், மிளகாய் செடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.